இடத்துலையும் போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தாரு. வெரி குட். உங்களுக்கு நிறைய பேர் இது மூலியமா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பழக்கம். ஆமா. முக்கியமா நம்ம இங்க வந்து நிறைய பேர் தமிழ் இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு அரசியல் களத்துல ஒரு அரசு எந்திரத்துல இருந்து அதுல வந்து வாய்ஸா இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் இருக்கும். அதுல வந்து நீங்க வரதுமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ரொம்ப நன்றி. எந்த ஊர் நீங்க? என்ன நேட்டிவ்? எப்படி எவ்வளோ உங்களோட இமிகிரேஷன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. பிறந்தது பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை. என்ன எங்க சித்தி எல்லாம் வந்து அங்க ஒரு கிராமத்துல இன்னும் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அப்பா அம்மா வந்து அப்பா வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்தார், மின்சார வாரியம். வளர்ந்தது எல்லாமே திருவள்ளூர் அப்படின்ட்டு சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர். அங்கே வந்து திருவள்ளூரில் வளர்ந்தேன், அப்புறம் வேலூரில் வளர்ந்தேன். திருவள்ளூர். ஆமாம், இது இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்போம். 5ஆம் கிளாஸ் வரையும் திருவள்ளூரில் இருந்தேன். ஓகே. 6லேருந்து 10 வேலூர், 11, 12 வந்து திருவள்ளூரில் இருந்தேன், பட் பெரம்பூரில் படித்தேன். ஓகே. அப்புறம் திருப்பி காலேஜுக்கு வேலூர் போயிட்டோம். ஓகே. வேலூர் போயிட்டு அப்புறம் சென்னையில் ஒரு 7-8 மாதம் வேலை செஞ்சேன். இங்கே சால்ட் லேக் சிட்டியில் அமெரிக்கன் ஸ்டோர்ஸ் கம்பெனின்னு ஒன்று இருந்தது. அதோட ப்ராஜெக்ட் வந்து சென்னையில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் டிசம்பர் 96 ஐ கேம் டு சால்ட் லேக் சிட்டி. ஓகே. அண்ட் தென் ஐ மூவ் டு போர்ட்லேண்ட். அங்கே வந்து ஃப்ரைட் லைனர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே. இப்போ வந்து இட்ஸ் கால்டு டைம்லர் ட்ரக்ஸ் நார்த் அமெரிக்கா. அங்கே வந்து ஒரு 9 வருஷம் இருந்தேன். அப்புறம் வந்து இந்த டைம்லர் ட்ரக்ஸ் வந்து சென்னையில் உரகடத்தில் ஒரு ஃபேக்ட்ரி போடுறேன் நாங்கள். ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் இனிஷியல் 15-member டீம் consisting of few Americans and few Germans who went to Chennai, உரகடத்தில் ஃபேக்ட்ரி போட்டோம். ஓகே. அண்ட் தென் அங்கே இருக்கும்பொழுது அமேசானில் வேலை கிடச்சிது. ஓகே. அமேசானில் 2010 அங்கே ஜாயின் பண்ணேன். 2012 we are growing really fast in Seattle. Why don't you come to Seattle அப்படின்னாங்க. ஓகே. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு 4 வருஷம் இருந்தோம் சென்னையில். ஓகே. பசங்களுக்கு தாத்தா பாட்டி மாமா மாமி சித்தப்பா சித்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க, தமிழும் நல்லா பேசுவாங்க இப்போ. ஸோ தட் வாஸ் அ மெயின் எங்களுடைய மோட்டிவேஷன். என்னாக்கா குழந்தைகள் வந்து சொந்தக்காரங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரியணும். ஸோ அதனால் அங்கே போனோம், ஒரு 4 வருஷம் இருந்தோம், அப்புறம் திருப்பிங்க